என் அப்பா பர்த்டேக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் கிஃப்ட் பண்ணணும். பட் என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். என் அப்பாவுக்கு பெர்ஃப்யூம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். And நம்ம சேனல்லே போன மாதம் அப்சிலான்ற ஒரு பிராண்ட்லேருந்து ப்ரீமியமான ஒரு பெர்ஃப்யூம் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டையும் சூப்பராக இருக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே பெர்ஃப்யூம் இன்னொன்று ஆர்டர் பண்ணி அப்பாக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அப்பா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்மெல் வந்து சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன். அண்ட் எஸ், ஸ்மெல் அதே மாதிரி செம்ம ப்ரீமியமாக லக்ஸரியாக இருந்துச்சு. அப்படியே கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு கிஃப்ட் பேக் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அப்பாக்கு கிஃப்ட் பண்ண போனேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பானா பயம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக இருப்பாங்க. அண்ட் இந்த பெர்ஃப்யூம் கிஃப்ட் அவங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு லைட்டாக டவுட்டாக இருந்துச்சு. பட் என் அப்பா கிஃப்ட்டை பார்த்தோன்னே பயங்கரமாக எக்ஸைட் ஆயிட்டாரு. எப்படி சின்ன குழந்தை மாதிரி ஆர்வமாக கிஃப்ட்டை பிரிக்கிறாருன்னு பாருங்க. இந்த மாதிரி என் அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க நம்மள குழந்தையா பார்த்துருப்பாங்க. இப்போ நான் அவங்கள குழந்தையா பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. என்னடா இது ஸ்ப்ரேயா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, யூஸ் பண்ணி பாருங்க, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இது அக்கத்தில் மட்டும் இல்லை, எல்லா பக்கத்துலையும் அடிச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த பெர்ஃப்யூம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பெர்ஃப்யூம் லிங்க் இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. 1400 ரூபீஸ்க்கு செம்ம ஒர்த்தாக இருக்கும்.